திருக்குறள் போன வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்கலாம். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், திணை பனைன்னு வந்தாலே யார் தான்? கபிலர்னு. இந்த திருக்குறளை வாழ்த்தும்படி அமைந்த நூல் வந்து திருவள்ளுவ மாலையில் உள்ளது தான். ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர், திருவள்ளுவ மாலை. இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கபிலர். திணையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும். அதாவது ஒரு புல்லில் இருக்கக்கூடிய ஒரு துளி தண்ணி வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பனை மரத்தை காட்டுற மாதிரி 2 அடியில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் அந்த அடக்கிறனால அதை வந்து கபிலர் இப்படி போட்டு பாடியிருப்பார். இது திருவள்ளுவ மாலையில் இடம்பெற்றிருக்கிறது. திருக்குறளை போற்றும் நூல் தான் திருவள்ளுவ மாலை. அதில் 55 பாடலும் 53 புலவர்களும் இருக்காங்க. 55 பாடல்களை 53 புலவர்கள் எழுதியிருக்காங்க. 2 புலவர்கள் மட்டும் 2 சாங்ஸ் எழுதியிருக்காங்க. திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணக்குடவர். அதில் பெஸ்ட்டாக எழுதுறது யாருன்னா பரிமேலழகர். தர்மரை வந்து காலத்தால் முந்தையவர், ஆனால் ஃபஸ்ட்டு உரை எழுதுறது மணக்குடவர் தான். காளிங்கரும் அந்த 11 வருவாங்க. திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தது யாருன்னு பார்த்தோம். அது வந்து வீரமாமுனிவர். ஜியோபோப் வந்து இங்கிலீஷில் ஃபுல்லும் பண்ணியிருப்பார் 1886. ஜெர்மனில் வந்து கால்ஸ் கிரவுலிங்கிறவர் பண்ணியிருப்பார். ஃப்ரெஞ்சில் வந்து ஏரியல் பண்ணியிருப்பார். ஆப்ஷன் டி வந்து ஃப்ரெஞ்சுக்கு. ஆனால் இங்கே லத்தீன் கேட்டிருக்கனால வீரமாமுனிவர். இதை இன்னொன்று நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அறம் பொருள் மட்டும் தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார், தவிர்த்து இன்பத்து பாலை பண்ணியிருக்க மாட்டார். அவர் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் வீரமாமுனிவர். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு. இவ்வடியில் அரசு செய்யும் பணிகளாக கூறியப்படும் சரியான வரிசை, அதாவது குறள் தெரிஞ்சதாக தான் ஆன்சர் போட முடியும். இயற்றல் ஃபஸ்ட்டு பொருள் வருவதற்கான வழிகளை அறிந்துக்கணும், அதுக்கப்புறம் அந்த வழியில் பொருளை ஈட்டணும், 3வது சேமிக்கணும், 4வது கரெக்டாக செலவு பண்ணணும். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு பட்ஜெட்டில் அடிக்கடி குறிப்பிடப்படும் குறள். ஸோ நல்லா படித்து வச்சுக்கோங்க. இணையிலை முப்பாலுக்கு இன்னிலத்தே அப்படின்னு 7 முடிகிற மாதிரி பாடியிருந்தா அப்புறம் நம்ம பாரதிதாசன். வான் புகழ் கொண்ட தமிழ்நாடுன்னு பாடியிருந்தா பாரதியார். திருவள்ளுவர் ஆணை கணக்கிடும் முறை பார்த்தீங்கன்னா நடப்பு கிபி ஆண்டு ப்ளஸ் 31 கிபி. என்ன இப்போ நடக்கிறது வந்து கிபி, அது கூட 31 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருவள்ளுவர் ஆண்டு கிடச்சிரும். 2026க்கான திருவள்ளுவர் ஆண்டு என்னன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். திருக்குறளை முதல்ல அச்சிடப்பட்ட இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட வருஷத்தோடு கேட்டிருக்காங்க. புக்கில் இருக்குது 1812 தஞ்சாவூர். அதாவது 1812 மலையத்துவான் மகன் சொல்லக்கூடிய ஞான பிரகாசம் திருக்குறளை பதிப்பித்து தஞ்சாவூரில் தஞ்சையில் வெளியிட்டார். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் எனும் திருக்குறள் உணர்த்தும் முதன்மை பொருள் யாது? இந்த குறள் வந்து நம்ம டிவிகே கவர்மெண்ட்டில் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு குறள் தான். சிஎம் அவர்களே வாயால் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த குறளுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 972. இது வந்து பெருமைங்கிற அதிகாரத்தில் வரும். எதை சொல்லுதுன்னா சமூக சமத்துவம், பிறப்பால் அனைவரும் சமம். எப்படி வேற்றுமை வருதுன்னா அவங்க செய்கிற தொழிலால் தான் அவங்களுடைய சிறப்பு மாறுதையை தவிர்த்து பிறப்பால் எல்லாரும் சமம்னு சொன்னனால இது சமூக சமத்துவத்தை வலியுறுத்துது. திருவள்ளுவ மாலையில் எத்தனை புலவர்கள் எத்தனை பாடல்களாக பாடியிருக்காங்கன்னு கேட்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 53 புலவர்கள் 55 பாடல்கள். 53 புலவர் 55 பாடல்கள். இதை நிறைய தடவை கேட்க வாய்ப்பு இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டாகவும் கேட்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவர் சிலையின் பீடத்தின் உயரம் என்ன? பீடம் வந்து ஆல்ரெடி பார்த்தோம், அறத்துப்பாலுடைய அதிகாரத்தில் வரக்கூடிய எண்ணிக்கை தான் அந்த அடி, 38 அடி. சிலை வந்து 95, அதாவது பொருள் கூட இன்பம் சேர்த்து. திருவள்ளுவர் சில மொத்த உயரம் தான் 133 அடி, ஞாபகம் வச்சுக்கோங்க. வள்ளுவர் கோட்டம் வந்து 1976 பிரசிடெண்டால் திறந்து வைக்கப்பட்டதுன்னு பார்த்தோம். இதை சிலையை திறந்து வைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா
ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். அந்த இதுக்கும் சரி, இந்த வள்ளுவர் கோட்டம் திருவள்ளுவர் சிலை இது ரெண்டுக்குமே வந்து சிற்பி யாருன்னா கணபதி ஸ்தபதி. ஓகே, நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.